ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். தொலைவில் உள்ள காட்டுல வயசான பலம் இழந்த ஒரு சிங்கம் இருந்துச்சு. அதுதான் அந்த காட்டுக்கு அரசன். அதற்கு பலம் இல்லாததால எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு அவரவரிடம் பல பணிகளை செய்யுமாறு கேட்டுக்குச்சு. சிங்கத்தோட உடலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு காக்கை கிட்டையும், சிங்கத்திற்கு தேவையான உணவை சுமந்து வரும் பணி கழுதை கிட்டையும் கொடுக்கப்பட்டிருந்தது. கழுதைக்கு உணவை சுமப்பது மிக கடினமான வேலையா இருந்துச்சு. பொதி சுமக்கும் மிருகம் என்று சிங்கம் என்னை அழைக்கிறதே அதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டேனா அப்படின்னு தனக்குள்ளே சொல்லி கொண்டு வருந்தியது. சுண்டலி சிங்கராஜாவின் அரசவை விகடவன். சிங்கத்தை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டியது அதனுடைய பணி. ஒல்லியான பின்னங்கால்களை சுண்டலி தூக்கி காட்டும். தன்னுடைய மீசையை தடவி கொடுக்கும். கண்களை மாறு கண்களாக வைத்துக் கொள்ளும். தன் கூர்மையான காதுகளில் கிச்சு கிச்சு மூட்டிக்கொள்ளும். நரி சிங்கத்திற்கு ஆலோசகராக இருந்தது. காடு சம்பந்தமான எல்லா விஷயங்களிலும் நரிதான் சிங்கத்திற்கு வழிகாட்டியாக இருந்தது. நரி எப்போதும் சிங்கத்தை புகழ்ந்து பேசும், ஆனால் தனக்கு வேண்டியதை சிங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளும். ஆனால் மற்ற மிருகங்கள் சிங்கத்திடம் கொடிய ஆட்சியின் கீழ் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தன. ஒரு நாள் காட்டு மிருகங்கள் எல்லாம் ரகசியமா சந்திச்சது. ஆனா வஞ்சக புத்தியுள்ள நரி சிங்கத்துக்கிட்ட போய் அந்த மிருகங்கள் சந்திச்சுக்கிட்டதையும் அவங்க விவாதித்ததையும் சொல்லிடுச்சு. உடனே சிங்கம் எல்லா மிருகங்களையும் அழைச்சு, என்னை அரியணையிலிருந்து நீக்குவதற்கு திட்டமிட நீங்கள் ரகசியமாக சந்தித்ததாக நான் கேள்விப்பட்டேனே, சதி செய்தவர்கள் யார் அப்படின்னு கோபமா கேட்டது. எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கின. யாரோ ஒரு துரோகி தங்களை காட்டி கொடுத்ததை அவை உணர்ந்தன. பெரிய தண்டனையை எதிர்பார்த்து நடுங்கியவாறு அவை எழுந்து நின்றன. எல்லா மிருகங்களையும் கொன்று விடுங்கள் என்று சிங்கம் கர்ஜித்தது. எல்லா மிருகங்களும் அமைதியாக இருந்தன. திடீரென கிரீச் என்று ஒரு குரல் கேட்டது. அது அந்த சுண்டலியின் குரல். இது நியாயம் அன்று என்று கத்தியது. ஆம் என்று மற்றொன்று முணங்கியது. நீதியை நிலைநாட்டுங்கள்னு கத்தியது தவளை. ஆம், அதுதான் சரின்னு யானைகள் சத்தமா பிளிருச்சு. எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து சிங்கம் ஒழிக அப்படின்னு கூச்சல் போட்டுச்சு. சிங்கம் மிகவும் வியப்படைந்தது. என்ன செய்வதென்றே அதற்கு தெரியவில்லை. அவசர அவசரமாக நரியை கலந்து ஆலோசித்தது. நரியால் ஒரு தீர்வும் சொல்ல முடியவில்லை. நரியின் மீது சிங்கத்துக்கு கோபம் உண்டாயிற்று. தனக்கு ஆபத்து நேரிடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட நரி அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சது. இதற்கிடையில எல்லா மிருகங்களும் சிங்கத்தை நோக்கி நகர்ந்து அதை சுற்றி வளைத்து கொண்டன. சிங்கத்திற்கு பயம் ஏற்பட்டது. வலிமை இல்லாததால சிங்கத்தில் அந்த மிருகங்களை தாக்க முடியல. காட்டு பன்றி சிங்கத்தை குத்தியது. எல்லா மிருகங்களுமாக ஒன்று சேர்ந்து சிங்கத்தை தாக்குச்சு. கொடிய சிங்கத்தை அவை கொன்று போட்டன. அன்றிலிருந்து அந்த மிருகங்கள் யாரையும் கண்டு பயப்படுவதில்லை. அவை எல்லாம் ஒன்று கூடி அமைதியாக வாழ்ந்தது. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.